சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைத்து மார்ஸ் மீடியா நேயர்களுக்கும் அன்பான வணக்கம். இங்க நாம சொல்ற பெயர்ச்சி பலன்கள் எல்லாமே பொது பலன்கள் தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை வச்சு கணிச்சு சொல்ற பலன்கள் தான் இது. ஆனா இது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரே மாதிரி நடக்காது. உங்களுக்கான உண்மையான சாதக பாதக நிலைகள் உங்க ஜனன கால ஜாதகம், கிரக நிலைகள் மற்றும் நடைபெற்று வரும் தசாபுக்திகள் ஆகியவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். அதனால இந்த பலன்களை ஒரு பொதுவான வழிகாட்டுதலா எடுத்துக்கோங்க. அந்த வகையில ஒவ்வொரு ராசிக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு பார்ப்போம். அன்பான துலாம் ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தா இந்த விசுவாவசு வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள், அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில சரியா 7:56 மணிக்கு கர்மகாரகன் சனி பகவான் இதுவரைக்கும் உங்க ராசிக்கு 5ஆம் இடமான கும்பராசியில இருந்துட்டு இப்போ 6ஆம் இடமான மீன ராசிக்குள்ள நுழைய போறாரு. பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல அவர் எடுத்து வைக்கிற இந்த அடி துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய யோகமான காலத்தை ஆரம்பிச்சு வைக்குதுன்னு தான் சொல்லணும். இதுவரைக்கும் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் நீங்கி இனிமே நீங்க ராஜநடை போட போறீங்க. துலாம் ராசிக்கு இப்போ 6ஆம் இடத்துல சனி பகவான் வர்றது ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. ஜோதிட சாஸ்திரப்படி 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல சனி பகவான் வர்றது மிகப்பெரிய நன்மைகளை தரும். 6ஆம் இடம்ங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது கடன், நோய் மற்றும் எதிரிகளை பத்தி சொல்ற இடம். அங்க சனி பகவான் வர்றதுனால உங்களோட நீண்ட நாள் கடன்கள் மெல்ல மெல்ல தீரும். தீராத நோயால் அவதிப்பட்டவங்களுக்கு நல்ல மருத்துவம் கிடைச்சு உடல்நிலை தேரும். உங்களை எதிர்த்த எதிரிகள் இப்போ உங்ககிட்ட சரணடைகிற நிலைமை வரும். இதுவரைக்கும் உங்களுக்கு தடையா இருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போ உங்களுக்கு சாதகமா மாறும். எந்த வேலையை தொட்டாலும் அதுல ஒரு தெளிவும் வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும். சனி பகவான் மீனத்துல உட்கார்ந்துக்கிட்டு அவரோட 3ஆம் பார்வையால உங்களோட 8ஆம் இடமான ரிஷபராசிய பார்க்கறாரு. 8ஆம் இடம்ங்கிறது ஆயுள் மற்றும் அஷ்டமஸ்தானம். சனியோட பார்வை இங்கே படுறதுனால வண்டி வாகனங்கள்ல போறப்போ கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. வேகத்தை குறைச்சு போறது உங்களுக்கு பாதுகாப்பு தரும். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா எதிர்பாராத பணவரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உயில் மூலமாவோ இல்லனா இன்சூரன்ஸ் பணம் மூலமாவோ உங்களுக்கு தொகை வந்து சேரலாம். பழைய பாக்கிகள் வராம இழுபறியா இருந்தா அது இப்போ கைக்கு வரும். மறைமுகமான எதிர்ப்புகள் ஏதாவது இருந்தா அதை சமாளிக்கிற தைரியம் உங்களுக்கு வரும். உங்களோட ஆயுள் பலம் கூடும். பய உணர்வு நீங்கி மனசுல ஒரு புத்துணர்ச்சி பிறக்கும். அடுத்ததா சனி பகவான் அவரோட 7ஆம் பார்வையால உங்களோட 12ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கறாரு. 12ஆம் இடம்ங்கிறது விரயஸ்தானம் மற்றும் அயனசயன போகஸ்தானம். சனியோட பார்வை இங்க விழுறதுனால வீண் செலவுகள் குறையும். இதுவரைக்கும் தேவையில்லாத விஷயங்களுக்கு பணத்தை செலவு செஞ்ச நீங்க இனிமே அந்த பணத்தை சேமிக்க ஆரம்பிப்பீங்க. தூக்கமின்மை பிரச்சனை இருந்தவங்களுக்கு இப்போ நல்ல தூக்கம் கிடைக்கும். ஆன்மீகத்துக்காகவும் தர்ம காரியங்களுக்காகவும் செலவு செய்வீங்க. வெளிநாடு போறதுக்கான முயற்சிகள்ல இருந்த தடைகள் நீங்கும். புதுசா சொத்து வாங்குறதுக்கு திட்டமிடுவீங்க. அதுக்கான சுப விரயங்கள் இப்போ நடக்க வாய்ப்பிருக்கு. உங்களோட அலைச்சல்கள் குறைஞ்சு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சனி பகவானோட 10ஆம் பார்வை தனுசு ராசி மேல விழுது. தனுசு ராசி உங்களுக்கு 3ஆம் இடம், அதாவது வீரிய மற்றும் இளைய சகோதர ஸ்தானம். இதனால உங்களோட தைரியம் பல மடங்கு கூடும். எதையும் துணிச்சலோடு செஞ்சு முடிப்பீங்க. இளைய சகோதர சகோதரிகளோட இருந்த மனக்கசப்புகள் நீங்கி அவங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. உங்களோட தகவல் தொடர்பு திறன் இப்போ ரொம்ப நல்லா இருக்கும். சமூகத்துல உங்களோட அந்தஸ்து உயரும். பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட இருந்த பிரச்சனைகள் தீரும். எழுத்துத்துறை மற்றும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். சின்ன சின்ன பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும். புதுசா ஒரு தொழில் தொடங்கவோ இல்லனா வேலையை மாத்தவோ இது ஒரு நல்ல காலமா அமையும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். 6ஆம் இடத்து சனி உங்களுக்கு லாபத்தை அள்ளி தருவாரு. இதுவரைக்கும் முடங்கி கிடந்த தொழில் இப்போ வேகம் எடுக்கும். புதுசா கிளைகள் ஆரம்பிக்கிறது இல்லனா தொழிலை விரிவுபடுத்துறதுக்கான வேலைகளை இப்போ தைரியமா செய்யலாம்.
வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடும். கூட்டுத் தொழில் பண்றவங்களுக்கு கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். வேலையாட்கள் உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஏற்றுமதி இறக்குமதி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆர்டர்கள் கிடைக்கும். உங்களோட உழைப்புக்கு ஏத்த லாபம் கிடைக்கிறதுனால பொருளாதார நிலை ரொம்பவே வலுவடையும். பேங்க் லோன் எதிர்பார்த்தவங்களுக்கு இப்போ சுலபமா கிடைக்கும். வேலைக்கு போறவங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு பெரிய உயர்வை தேடித்தரும். ஆபீஸ்ல உங்க கை ஓங்கி இருக்கும். மேலதிகாரிகள் உங்களோட திறமைய அங்கீகரிப்பாரு. இதுவரைக்கும் உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. சிலருக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. வேலையில்லாத இளைஞர்களுக்கு அவங்க தகுதிக்கேற்ற நல்ல வேலை தேடி வரும். சக ஊழியர்களோட ஆதரவு உங்களுக்கு ஒரு பெரிய பலமா இருக்கும். அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். உங்களோட பொறுப்பான செயல்பாடுகள் உங்களுக்கு ஒரு பெரிய நற்பெயரை வாங்கித்தரும். வேலையில இருந்த மன அழுத்தம் இப்போ குறைஞ்சு உற்சாகமா இருப்பீங்க. பெண்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு காலமா இருக்கும். குடும்பத்துல உங்களோட சொல்லுக்கு மதிப்பு கூடும். கணவன் மனைவிக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் நீங்கி நெருக்கம் அதிகமாகும். ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க. புது வீடு கட்டணும் இல்லனா வீடு வாங்கணுங்கிற கனவு இப்போ நனவாகும். வேலைக்கு போற பெண்களுக்கு அவங்க உழைப்புக்கு ஏத்த கௌரவம் கிடைக்கும். பிள்ளைகளோட எதிர்காலத்தை பத்தின கவலைகள் நீங்கும். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு சுமூகமா வந்து சேரும். ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் நீங்கி புத்துணர்ச்சியோட செயல்படுவீங்க. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட உங்களோட மதிப்பு கூடும். மாணவர்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம் பிறக்கும். இதுவரைக்கும் படிப்புல இருந்த தடைகள் நீங்கும். போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பா தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறையில இருக்கிற மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலம். ஆசிரியர்களோட பாராட்டுகள் உங்களுக்கு உற்சாகத்தை தரும். வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு விசா போன்ற விஷயங்கள் சுலபமா கிடைக்கும். நண்பர்களோட சேர்ந்து படிச்சு ஒரு பெரிய சாதனையை செய்வீங்க. உங்களோட ஞாபக சக்தி கூடும். விளையாட்டு போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு பதக்கங்கள் மற்றும் விருதுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உங்களோட விடாமுயற்சி இப்போ வெற்றியா மாறும். விவசாயிகளுக்கு விளைச்சல் அமோகமா இருக்கும். இதுவரைக்கும் இருந்த கடன் தொல்லைகள் மெல்ல மெல்ல குறையும். நிலம் சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கால்நடைகள் மூலமா நல்ல வருமானம் வரும். அரசாங்கத்திலிருந்து கிடைக்க வேண்டிய சலுகைகள் இப்போ தடை இல்லாம வந்து சேரும். உழைப்புக்கு ஏத்த லாபம் கிடைக்கிறதுனால மனசு ரொம்ப திருப்தியா இருக்கும். புதிய நிலம் வாங்கிறதுக்கான யோகம் கூட சிலருக்கு அமையும். வேலையாட்கள் தட்டுப்பாடு குறையும். அவங்க உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. இயற்கை சீற்றங்கள்ல இருந்து பயிர்களை காப்பாத்திக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பிறக்கும். மொத்தத்துல இது விவசாயிகளுக்கு ஒரு லாபகரமான காலமாகும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு புது புது வாய்ப்புகள் தேடி வரும். புகழும் கௌரவமும் தானாவே வந்து சேரும். இதுவரைக்கும் திரைக்கு பின்னாடி இருந்த உங்களோட திறமைகள் இப்போ வெளிச்சத்துக்கு வரும். பெரிய மனிதர்களோட நட்பு கிடைக்கும். அது உங்க வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். நீண்ட நாட்களா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல பிரேக் இப்போ கிடைக்கும். பணப்புழக்கம் தாராளமா இருக்கும். உங்களோட படைப்புகளுக்கு பாராட்டுகள் குவியும். புதுசா படம் எடுக்கிறவங்க இல்லனா ஆல்பம் பண்றவங்களுக்கு அது ஒரு பெரிய வெற்றியை தரும். மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வசந்த காலம். உங்களோட கனவுகள் நனவாகிற காலம் இது. அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு புது பதவிகள் கிடைக்கும். மக்களோட செல்வாக்கு பல மடங்கு கூடும். கட்சி மேலிடத்துல உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். எதிரிகள் இப்போ உங்ககிட்ட சரணடைகிற நிலைமை வரும். முக்கியமான முடிவுகளை எடுக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்க. தேர்தல் சமயங்கள்ல நிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. உங்களோட பேச்சாற்றல் மூலமா மக்களை ஈர்ப்பீங்க. பொதுக்கூட்டங்கள்ல உங்களோட கருத்துக்கள் பலமா எதிரொலிக்கும். சமுதாயத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற உங்களோட எண்ணம் நிறைவேறும். உங்களோட அரசியல் பயணம் இப்போ ஒரு உச்சத்தை நோக்கி போகும். பதவி மற்றும் அந்தஸ்து உங்களை தேடி வரும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க இப்போ ரொம்ப தெம்பா இருப்பீங்க. 6ஆம் இடத்து சனி உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவார். நாட்பட்ட வியாதிகள் இப்போ குணமாகும். ஆனாலும் உணவுல கட்டுப்பாடு இருக்கிறது நல்லது. செரிமான பிரச்சனைகள் வராம பாத்துக்கோங்க. தினமும் காலையில நடைப்பயிற்சி மற்றும் யோகா செய்யறது உங்களை ரொம்ப புத்துணர்ச்சியா வைக்கும். மன அழுத்தத்திலிருந்து முழுசா விடுபடுவீங்க. முகத்துல ஒரு பொலிவு பிறக்கும். ஆரோக்கியமே பாதி வெற்றியை கொடுக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுனால எல்லா காரியங்களையும் வேகமா செஞ்சு முடிப்பீங்க. பெத்தவங்களோட ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க.
சனி பெயர்ச்சியில பார்வை பலன்கள் பத்தி பார்த்தா 8ஆம் இடத்தை பார்க்கறதால ஆயுள் ஆரோக்கியம் கூடும். 12ஆம் இடத்தை பார்க்கறதால செலவுகள் குறைஞ்சு சேமிப்பு அதிகமாகும். 3ஆம் இடத்தை பார்க்கறதால தைரியமும் வெற்றியும் தேடி வரும். இந்த 3 பார்வைகளும் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால எதை நினைச்சும் நீங்க கவலைப்பட வேண்டியதில்ல. சனி பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் அள்ளி தரப்போறாரு. உங்களோட ஜாதகத்துல லக்கணம் மற்றும் மற்ற கிரகங்களோட நிலைமையை வச்சு இதுல சில மாறுதல்கள் இருந்தாலும் பொதுவா பார்த்தா இது ஒரு சூப்பரான காலம்தான். சனி பகவான் உங்களுக்கு கை கொடுத்து மேல உயர்த்த போறாரு. பரிகாரங்கள்னு எடுத்துக்கிட்டா துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன். சனி பகவானுக்கு சுக்கிரன் ஒரு நெருங்கிய நண்பர். அது மட்டும் இல்லாம துலாம் ராசியில தான் சனி பகவான் உச்சமாவாரு. அதனால உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் இருக்காது. இருந்தாலும் சனிக்கிழமை தோறும் காலையில எள்ளு தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் வடைமாலை சாத்தி வணங்குறது ரொம்ப நல்லது. முடிஞ்சா சனிக்கிழமைகள்ல ஏழை எளியவங்களுக்கு தயிர் சாதம் இல்லனா எள்ளு சாதம் தானமா கொடுங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யறது சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓம் சனீஸ்வராய நம மந்திரத்தை தினமும் 108 முறை சொல்லுங்க. சனி பகவான் கிட்ட உங்களோட நன்றிய சொல்லி வேண்டிக்கோங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏத்தி வழிபடலாம். அது உங்க பொருளாதார நிலைய இன்னும் வலுவா ஆக்கும். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் எந்த காரணத்துக்காகவும் விட்டுடாதீங்க. உங்களோட முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியா செய்யுங்க. கருப்பு நிற துணிகளை தானமா கொடுக்கலாம். பறவைகளுக்கு, குறிப்பா காகத்துக்கு தினமும் சாதம் வைக்கிறது சனியோட அருளை பெற்றுத்தரும். உங்களால முடிஞ்ச அளவுக்கு மத்தவங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆனா அதை விளம்பரம் பண்ணாதீங்க. நேர்மையும் உண்மையும் உங்ககிட்ட இருந்தா சனி பகவான் உங்களுக்கு பெரிய ராஜயோகத்தை இந்த நேரத்துல கொடுப்பாரு. பயத்தை விட பக்தி தான் இப்போ உங்களுக்கு முக்கியம். துலாம் ராசிக்காரங்க எப்பவுமே நியாயமானவங்க. எதையும் தராசு தட்டு மாதிரி சீர்தூத்தி பார்க்கறவங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய விடிவு காலத்தை தரப்போகுது. பழைய கஷ்டங்களை எல்லாம் மறந்துட்டு புதுசா ஒரு வாழ்க்கையை திட்டமிடுங்க. காலமும் நேரமும் உங்களுக்கு சாதகமா இருக்கு. இந்த 2.5 வருஷம் நீங்க வாழ்க்கையில ஒரு உச்சத்தை அடைய போறீங்க. எல்லா வளமும் நலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு நம்பிக்கையோட நடை போடுங்க. வெற்றி உங்களை தேடி வரும். சனி பகவானோட அருளால நீங்க மென்மேலும் வளரணும்னு வாழ்த்துறேன். முடிவா சொல்லப்போனா விஸ்வாவசு வருட சனிப்பெயர்ச்சி துலாம் ராசிக்கு ஒரு பொற்காலமே. உங்களோட உழைப்புக்கு ஏத்த பலன் கிடைக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் தொழிலில் முன்னேற்றமும் வாழ்வில் நிம்மதியும் கிடைக்கப் போகுது. எதையும் திட்டமிட்டு செய்யுங்க. வெற்றி நிச்சயம். சனி பகவான் உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் வாரி வழங்குவாரு. உங்களோட தன்னம்பிக்கை தான் இந்த நேரத்துல உங்களுக்கு பெரிய கை கொடுக்கும். நம்பிக்கையோட செயல்படுங்க. எல்லா காரியமும் வெற்றிகரமா முடியும். வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.